வணக்கம் நண்பர்களே. இந்த வீடியோவில் தஞ்சாவூர் மாவட்டத்தில் அமைந்திருக்கக்கூடிய திருவெள்ளியங்குடி கோலவில்லி ராமர் திருக்கோவிலை பற்றி தான் பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். நவகிரகங்களில் குரு பகவான் தேவகுரு என்றால் சுக்கிரன் அசுரகுரு. இவர் ஒவ்வொரு மாதமும் ஒரு ராசியில் சஞ்சரிப்பார். 64 கலைகளுக்கும் அதிபதி. அதிகாலை உதயமாகி வானில் ஒளி வீசும் இவரை விடிவெள்ளி என்றும் குறிப்பிடுவர். ஜோதிடத்தின்படி ஒரு மனிதன் வாழ்க்கையில் அனுபவிக்கக்கூடிய சுகங்களையும் சொகுசான வசதிகளையும் தரக்கூடிய கிரகமாக சுக்கிர பகவான் குறிப்பிடப்படுகிறார். காதல், அன்பு, பாசம், ஆசை போன்ற உணர்வுகளுக்கும் சுக்கிரனே மூலக்காரகன். சுக்கிரனை கலத்திரக்காரகன் என்று ஜோதிட சாஸ்திரம் கூறுகிறது. இல்லறம் எனும் நல்லறத்தில் நம்மை இணைய வைப்பது கல்யாணம். திருமண பொருத்தம் பார்க்கும்போது கலத்திரக்காரகன் சுக்கிரன் ஜாதகத்தில் பலமாக இருக்கிறாரா என்பதை பார்த்து முடிவு செய்வார்கள். சுக்கிரனின் அருள் இருந்தால் ஒருவர் சுக வாழ்வு வாழலாம். அப்படிப்பட்ட சுக்கிரனின் திருவருளை பரிபூரணமாக பெற்றுத்தரும் தலங்களில் ஒன்றுதான் திருவெள்ளியங்குடி. கும்பகோணத்திலிருந்து சோழபுரம் செல்லும் வழியில் அணைக்குடி சாலையிலிருந்து சுமார் 5 கிலோமீட்டர் தொலைவில் உள்ளது திருவெள்ளியங்குடி. சுக்கிரன் பெருமாளை வழிபட்டு அருள் பெற்ற புண்ணிய கஷேத்திரம். மூலவராக அருள்மிகு ஸ்ராப்திநாதர் அருள் புரிகிறார். சயன கோலத்தில் அமர்ந்து அனைவருக்கும் காட்சி தருகிறார். அவரின் தலைமாட்டில் மார்க்கண்டேய மகரிஷியும் கால்மாட்டில் பூதேவியும் தரிசனம் தருகிறார்கள். இவரையே ராமபிரானாக தரிசித்து மகிழ்ந்து கோலவில்லி ராமர் என்கிற பெயரில் மங்களாசாசனம் செய்தார் திருமங்கை ஆழ்வார். உற்சவரின் திருப்பெயர் சிருங்கார சுந்தரர். தாயாரின் திருநாமம் மரகதவள்ளி தாயார். அசுரகுல சிற்பிமயனால் எழுப்பப்பட்ட ஆலயம் என்கின்றன புராணங்கள். இங்கே பார்வை குறைபாடுகளை அகற்றும் கண்கண்ட தெய்வமாக திகழ்கிறார் எம்பெருமான். இந்த தலத்தில் சங்கும் சக்கரமும் இல்லாமல் அருள் பாலிக்கிறார் பகவான். கருடாழ்வார் பெருமாளின் சங்கு சக்கரங்களை தாங்கியபடி ஒரு காலை மண்டியிட்டு மற்றொன்றை குத்துக்காலிட்டபடி எழுந்தருளியிருக்கிறார். காரணம், அசுரகுல சிற்பியான மயனின் தவத்தாலும் பிரார்த்தனையாலும் மகிழ்ந்த மகாவிஷ்ணு சங்கு சக்கரதாரியாக அவனுக்கு காட்சியளித்தார். அவனோ கல்யாண கோலத்தில் காட்சி தர வேண்டும் என்று பிரார்த்திக்க மகாவிஷ்ணுவும் தமது சங்கு சக்கரங்களை கருடனிடம் கொடுத்துவிட்டு மணக்கோலத்தை காட்டி அருளினாராம். மேலும் இங்கே பூமி தேவி, பிரம்மன், இந்திரன், மார்க்கண்டேயர், சுக்கிரன், மயன் முதலானோர் வழிபட்டு பெருமாளின் தரிசனமும் திருவருளும் பெற்றுள்ளார்கள். பெருமாள் வாமன அவதாரம் எடுத்து மகாபலியிடம் தானம் வேண்டி வந்தார். அவருக்கு தானம் வழங்குவதை தடுக்க நினைத்தார் சுக்கிராச்சாரியார். எனவே ஒரு வண்டாக உருவெடுத்து மகாபலியின் கமண்டலத்தில் இருந்து நீர் வெளியேறும் துவாரத்தை அடைத்து கொண்டார். அதை அறிந்த பகவான் தர்பை புல்லை எடுத்து கமண்டல துவாரத்தில் நுழைத்து கிளறினார். அதனால் சுக்கிராச்சாரியாரின் பார்வை பறிபோனது. தன் தவற்றை உணர்ந்து வருந்திய சுக்கிராச்சாரியார் இந்த தலத்துக்கு வந்து இந்திர தீர்த்தத்தில் நீராடி 1 மண்டல காலம் தவம் இருந்து பெருமாளை வழிபட்டு கண்ணொளி பெற்றதாக சொல்கிறது தல புராணம். இந்த அற்புதத்தை குறிக்கும் வகையில் இன்றைக்கும் இந்த ஆலயத்தில் அணையா விளக்கு சுடர்விடுவதை காணலாம். வெள்ளிக்கிழமைகளில் இந்த ஆலயத்துக்கு சென்று கோலவில்லி ராமரையும் மரகதவள்ளி தாயாரையும் தரிசித்தால் சுக்கிர தோஷம் விலகும். அவரால் ஏற்படக்கூடிய பலன்கள் பெருகும். மேலும் கருவறையில் அணையா விளக்காக பிரகாசித்து கொண்டிருக்கும் தீபத்தில் சேர்க்க நல்லெண்ணெய் வழங்கலாம். இதனால் நினைத்த காரியம் நினைத்தபடி நிறைவேறும். தடைகள் நீங்கி கல்யாணம் கூடி வரும். குழந்தை இல்லாத தம்பதியருக்கு பெருமாள் அருளால் குழந்தை செல்வம் வாய்க்கும் என்கின்றன புராண நூல்கள். அதேபோல் 48 நாட்கள் தொடர்ந்து இங்கு வந்து வேண்டிக் கொண்டால் கண் பார்வை குறைபாடுகள் நீங்கும் என்பது ஐதீகம். சங்கு சக்கரத்துடன் காட்சி தரும் கருட பகவானை வணங்கி வழிபட்டு சென்றால் வாகன விபத்துக்கள் நேராது. இங்குள்ள யோக நரசிம்மரை பிரதோஷ நாளில் வந்து வணங்கினால் சகலவிதமான நோய்களும் தீரும். வாய்ப்பிருக்கும் அன்பர்கள் ஒருமுறை திருவெள்ளியங்குடிக்கு சென்று வாருங்கள். பெருமாளின் திருவருளால் உங்கள் வாழ்வும் உங்கள் பிள்ளைகளின் வாழ்வும் ஒளிமயம் ஆகும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம அடுத்து எந்த கோவிலை பற்றி பார்க்கலான்றத கமெண்ட்ல சொல்லுங்க. நன்றி மக்களே.